அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. ரீசெண்ட்லி சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் ஷார்ட் நிறையவே யூஃப்ரட்டிஸ் ரிவரை பற்றி பார்த்துருப்போம். நிறைய பேர் ட்ரூவாக சொல்கிறாங்களா இல்லை ஃபால்ஸாக சொல்கிறாங்களா, ஃபேக்டை டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஏஐ ஜென்ரேஷனில் ஸ்டோனை காமிச்சு கோல்டு மவுண்டன் கூட காமிக்கிறாங்க. இதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு உண்மையா அது பார்த்துடலாம். ஸோ நிறைய ஃபேக்டையும் கம்பேர் பண்ணி பிலவுடு ப்ராஃபிட் சொன்ன ஹதீதை கூட நிறைய வேரியேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு பிஃபோராக யார் சிம்பிளிலியா சேனல் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ லைக் ஹிட் பண்ணாமல் ப்ளீஸ் போகாதீங்க. யூஃப்ரட்டிஸ் ரிவர் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா, இதோட ஃப்ளோயிங் டர்க்கி, சிரியா, ஈராக்கில் போய் கம்ப்ளீட் ஆகுது. பர்ஷியன் கல்ஃபு கூட இதுக்கு பெயர். ஆல்சோ தரியாய ஃபுராத்துன்னு உருதுல சொல்லுவாங்க. நம்ம பிலவுடு ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் ஆஸ் பர் திருமிதி, புகாரி, அல் ஷரீஃப் ரெஃபரன்ஸை கொண்டு சொல்கிறோம். ஸோ தரியாய ஃபுராத்தனை பற்றி டீட்டெயில் என்னன்னா, அவங்க 1400 இயர்ஸ் ஆகவே சொல்லியிருக்காங்க. பிஃபோர் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி யூஃப்ரட்டிஸ் ரிவர் ட்ரை ஆகும். அங்கே தங்க மலை காணப்படும். மக்கள் அங்கேருந்து கொத்து தங்கம் எடுப்பாங்கன்னு பிலவுடு ப்ராஃபெட் சொல்லியிருக்காங்க ஒரு சிம்பலைஸாக. ஆல்சோ அங்கே இருக்கிற மக்கள் தங்கத்துக்காக சண்டையிடுவாங்களாம். பிளட் ஷெட் ஆகுமா. 10:1 ரேஷியோவில் தான் 1% தான் ஜெயிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களுக்கு ஒரு அலாட்டும் இப்போ பிலவுடு ப்ராஃபெட் சொல்லியிருக்காங்க, கிரீடினஸ் பண்ணக்கூடாது, அதற்காக சண்டையிடக்கூடாதுன்னு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் யூஃப்ரட்டிஸ் ரிவரில் எப்படி இருக்குன்னா, பயங்கர பொல்யூஷன் இருக்குது. என்விரான்மெண்ட் பொல்யூஷன்னால் அங்கே தண்ணி ட்ரை ஆகிறனால அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு சுத்தமான தண்ணி குடிக்க இல்லாமல் தவிக்கிறாங்க. ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு சிச்சுவேஷனாக தண்ணிக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கட்டும்னு. இதுதான் இப்போ இருக்கிற உண்மையான ஒரு தகவல். இப்போ இருக்கிற யூஃப்ரட்டிஸ் ரிவர் கம்ப்ளீட்லி ட்ரை ஆகிருச்சு. ஆல்சோ என்விரான்மெண்டல் கிரைசஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள். இதுதான் உண்மை. இதே போல் கிளைமேட் சேஞ்ச் வந்தால் 2040க்கு மேபி யூஃப்ரட்டிஸ் ரிவரே காணாமல் போயிடும். ஸோ பிலவுடு ப்ராஃபெட் முஸ்லிம்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, என்றைக்கோ ஒரு நாள் இது தென்பட்டா பிஃபோர் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் கோல்டன் மவுண்டன் பார்த்தாங்கன்னா முஸ்லிம்ஸ் இதிலிருந்து நகர்ந்து இருக்கணும், அவே ஆகிரணும். இது நமக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லி வார்னும் பண்ணியிருக்காரு. இதுதான் இதிலிருந்து தெரிய வருது. லைஃப் இஸ் ஆஃப்டர் டெத் இன் த ஜன்னா. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்